ஹாய் வணக்கம் அரியலூர் வைப்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஏரியா. கரெக்டாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர்லேருந்து திட்டக்குடிக்கு போகிற வழியில் துங்கபுரம் அப்படின்ற ஊர் தான். இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நீர் மேலாண்மை சூப்பராக வச்சுருப்பாங்க. எப்படின்னா ரெண்டு பக்கமும் நமக்கு பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி பனை மரங்கள் சாலை இருவரும் அழகாக அடுக்கி வச்ச மாதிரி வரிசையாக இருக்கும். அதை பார்த்துட்டே வரும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஓடையில் கரை புரண்டு ஓடுவது போல் தண்ணீர் ஓடிச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே நிப்பாட்டணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வரும்போது பார்த்துருந்தோம், செல்ஃபோனில் பயங்கரமாக ரசிச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்க. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இன்ஸ்டாகிராம் நோண்டிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. இன்ஸ்டாகிராமில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுறீங்களா? ஃபாலோ பண்ணுறேன். ஃபாலோ பண்ணலீங்க. ஃபாலோ பண்ணலன்னா உங்களை இப்போ பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டுருப்போம், பார்த்துக்குங்க. சரி, ஓகே. இந்த ஓடையோட பெயர் என்ன? யானைவாரி ஓடைன்னு சொல்லுவாங்க. யானைவாரி ஓடை. நம்ம சேனல் ஃபாலோவர். இந்த ஆறுடைய பேர் ஆனைவாரி ஓடை. ஓகே. இவரும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி என்ன சந்தோஷம்னு வைங்க, நம்ம பார்த்த ஒரு நிறைய பேரில் நம்ம லைவை பார்த்துட்டு அந்த பையன் திரும்பி வந்தார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் நம்ம லைவை பார்த்துட்டு நான் கரெக்டாக என்ன சொன்னேன், இந்த யானைவாரி ஆறு வந்தோடனே ஒரு இன்டர்வியூ போட்டு அடுத்து நான் லைவை கனெக்ட் பண்ணுறேன்னு சொன்ன உடனே தம்பி பார்த்துட்டு ஜிங்குன்னு அடித்தா ஜங்குன்னு வரும்னு அரவிந்த் சாமி சொல்கிற மாதிரி ஜிங்குன்னு போயிட்டு ஜங்குன்னு வந்துட்டார். இல்லை, எங்கள் தாத்தா சொல்லியாண்டா இது வந்து ஆனைவாரி ஓடன்னு என்னன்னா, அப்போ வந்து போட்டி வந்து ஆணைக்கும் குதிரைக்கும் போட்டிகளை வந்து குதிரைன்னு ஆணையை வந்து ஈத்துட்டு போயிடுச்சு தண்ணியோட. ஓ அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள்கிட்ட. அவ்வளோதான். இந்த அதனால திருப்பி ஒன்மொரு இதை சொல்லுங்கள். ஆணைக்கும் குதிரைக்கும் இந்த ஓடையில் தண்ணீரில் போட்டி வச்சதுனால ஓகே, அப்போ வந்து ஆணை வந்து ஈத்துட்டு தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஓகே, அதனால வந்து ஆனைவாரி ஓடன்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா சொல்லிருக்காரு எங்கள்கிட்ட. ஓகே, உண்மையாக பையன்னு தெரியாது. ஆனால் சரி, செவி வழியே கேட்டது இது. இது வந்து ஒரு 60 ஆண்டுக்கு முன்பாக வந்து குதிரை ராஜாக்கள் ராஜாக்கள் மன்னராட்சி இங்கே நடந்தது. இந்த இது உடையரப்பள்ளி ஜமீன்தார் இருக்காங்களே, அந்த காலத்தில் வந்து ஆணையும் குதிரையும் பந்தயம் போட்டிருக்காங்க. அந்த போகும்போது ஆணையை வந்து வாரிட்டுது, குதிரை நீந்து போயிட்டுது. அதுக்காக தான் இது ஆனைவாரி ஓடன்னு பேர் வச்சிருக்காங்க அந்த காலத்திலேயே, ஒரு 60-70 ஆண்டுக்கு முன்னாடி. ஓகே. இப்போ வந்து இது வந்து கவர்மெண்ட் நடத்தி இப்போ கொஞ்சம் மேம்பாலமாக போட்டுருக்காங்க. அன்றைக்கி தரையாக இருந்தது, இன்னைக்கு பாலமாக இருக்குது. சரிங்க சார். இது வந்து ஒரு இருங்க. இப்போ இந்த ஓடைக்கு பெயர் சொல்லிட்டீங்க, துங்கபுரத்துக்கு ஏன் துங்கபுரம் என்ற பெயர் வந்தது? இது வந்து செருமருங்கிறது வந்து பேர், பழைய பேர். சரிங்க சார். இது செருமருங்கிறது மதுரையில் நடக்கிற அத்தனை நிகழ்ச்சிகளும் இந்த ஊரில் நடக்கும். ஓகே, அதனால செருமருங்க இருந்தது. இது கவர்மெண்ட் இப்போ வந்து தற்போது கவர்மெண்ட் வந்து துங்கபுரம்னு பேர் மாற்றி விட்டுது. சரிங்க. இது எங்கே ஆரம்பிக்குது, எங்கே முடிக்குது? அது வந்து இப்போ இது வந்து பாதி கொள்ளக்காட்டு தண்ணி வருதுன்னு சொல்கிறாங்க. மீதி வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னு எனக்கு தெரியல. எல்லையற்ற இது போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஊர் தண்ணி கடலுக்கு போகுது. ஓகே, ரைட்டு. எங்கே ஆரம்பிக்குதுன்னு சரியாக தெரியல. ஓகே, எங்கே முடியுதுன்னு தெரியல. ஓகே, அது நமக்கு தெரியலையா. ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு வருஷம் தண்ணி வந்து இப்போ தான் அதிகமாக தண்ணி வருது. போன மழைக்கு வந்தது இப்போ தான் வருது. போன காலெலாம் ரொம்ப நிறையா வந்தது. நேற்று அதோட ஃபுல்லாக ரொம்பலாம் வந்தது. ஓகே. இப்போ வந்து கம்மியாக வருது. நாங்கள் பார்க்க கொடுத்து வைக்கல, எங்களுக்கு அவ்வளோதான் கொடுத்து வச்சிருக்கு. இதோட இந்த அழகை வந்து நீங்கள் எவ்வளோ நாளாக ரசிக்கிறீங்க? இன்றைக்கி இந்த ரசிக்க காரணம் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். ஒரு 4 நாளாக பார்த்தேன். ஓகே. இன்ஸ்டாகிராமில் எல்லாம் ஸ்டோரி போட்டு ஜாலியாக பார்த்துருந்தாங்க. வந்து சூப்பராக ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்டோரி போட்டுட்டு எல்லாம் பார்த்துருந்தாங்க. சரி, நம்மளும் போயிட்டு வருவோமே அப்படின்னு வந்தேன். அப்படியே உங்களை பார்த்தேன், அப்படியே நின்ட்டேன். ஓகே. ஆக கடைசி வரைக்கும் யாரும் வந்து லைவில் பார்க்கல. நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு தான் வந்தேன். இன்ஸ்டாகிராம் வந்து எப்படி பற்றி எரியுது பார்த்தீங்களா? இல்லை பற்றி எரியுதா இல்லையா? சரி, ஓகே, ரைட்டு. ரொம்ப என்ஜாய் பண்ணுறல, இதை ரசிக்கிறல்ல. நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஒடியாந்து இந்த ஆற்றுல குளிச்சா அந்த பக்கம் ஏஞ்சி வருவோமா? போடலாமா? ரெடியா? ஓடி வந்து உழுது போகிறோம். இந்த ஓடை வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது, எங்கே போய் இணையுது, எங்கே முடியுது? இது வந்து மேலமாத்தூர்லேருந்து இது வருது. சரிங்க. குன்னம், மேலமாத்தூர், குன்னம், பறவை ஐயா வந்து தேனூர் கோவில்பாளையத்து ஐயா வருது. வந்து இது இங்கே போய் குழுமூர் ஐயா போய் சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டுக்கு போய் சேருது. சேத்தியாத்தோப்பு அந்த வடவாறு இருக்குங்களே? ஆமாம், அங்கே போய் சேருது இந்த தண்ணி. இப்போ வந்து மழை பெஞ்சு நஷ்டடு வரும், ஓட தண்ணி ஏறி நஷ்டடு இந்த ஏரியாவுக்கு வரதில்ல. இது பாதிக்கும்னா அங்குன்னு சன்னாசிநல்லூர் உள்ளவர் பாதிக்கும். சரிங்க. ஏன்னா அது அப்போ பள்ளப்பகுதி, அந்த பகுதி. அதனால இந்த ஓடை அங்கே பாதிக்கும். இப்போ கூட ஒரு நைட்டு என்ன மாடு போயிட்டு வந்து சேதி கிடச்சிது. மாடு அடிச்சிட்டு போயிடுச்சு, சேதி கிடச்சிது அந்த ஏரியா. இது தண்ணி வந்து அந்த வழியால் போய் ஆகிடும். ஓகே. அதனால வந்து இதுக்கு தீர்வு காரணம்னா சுத்தமாக ஆக்கிரமிப்பு பூரா தூக்கி தூர்வாரி இதை விட இன்னும் அளந்து எடுத்து அகலம் பண்ணணும். இதனுடைய எல்லை இன்னும் இருக்குது. இதுக்கு விருச்சிகம் இந்த எல்லையை எடுக்காத சுமாராக ஒரு மதிப்பாக எடுத்துட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். இது தூர் வரலன்னா இப்போ இன்னும் தண்ணி இங்கே இந்த குப்பம் போயிருக்கும். இப்போ ஒரு ஊர் உண்டாயிருக்குங்க, இந்த குப்பம் போயிருக்கும்.
இல்லை நான் ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தேன் ஒரே மரங்கள் செடிகளாக இருந்துச்சு. ஆமாம் இப்போ இந்த டெண்டர் விட்டு இப்போ கொஞ்சம் எடுத்தாங்க தான் போர்டு போட்டிருக்காங்க பாருங்க இப்போதாங்க எடுத்தாங்க. சரி, ஓகே, நன்றி. உங்கள் கருத்துக்களுக்கு எங்கள் அரியலூர் வைப்ஸ் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஹாய், நம்ம என்னதான் அரியலூர் வைப்ஸ்னு பேர் வச்சிருந்தாலும் பெரம்பலூர்லேருந்து பிரிஞ்ச ஒரு தம்பி தான் அரியலூர். அரியலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம் அண்ணன் தம்பி தான். நீங்கள் ரொம்ப எங்களுக்கு நாங்கள் அரியலூர் வைப்ஸாக இருந்தாலும் பெரம்பலூரில் இருந்துட்டீங்க. நம்ம சேனலுக்கும் நம்ம இதுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. உங்கள் துங்கபுரம் ராக்கர்ஸ் நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நம்ம சேனலை ஒரு வாட்டி சொல்லுங்கள். அரியலூர் வைப்ஸை ஃபாலோ பண்ணுங்க, அரியலூர் வைப்ஸை ஃபாலோ பண்ணுங்க, அரியலூர் வைப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஹாய், நம்ம வீடியோ முடிச்சுட்டு கிளம்பும்போது இந்த ஆற்றுல லைட்டாக குளிச்சுட்டு நீந்தி பார்த்துட்டு போகலான்னு ஒரு ஆசை தான். இந்த தான் ஊர் மக்கள் சொன்னாங்க இல்லையா, குதிரைக்கும் யானைக்கும் போட்டி வச்சு யானையே அடிச்சிட்டு போயிடுச்சு. நாமெல்லாம் எங்கித்தி மூலன்னு கண்ணால் மட்டும் பார்த்துட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.